பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று உங்களிடத்திலே ஒரு நிகழ்வினை சொல்லி அதற்கு ஏற்ற திருக்குறளை சொல்லலாம் என்று கருதுகிறேன். இன்று தன் வரலாறு என்பதை குறித்து பேச விளைகிறேன். நாம் பள்ளியிலே படிக்கின்ற காலத்திலே கட்டுரை எழுதுகின்ற பொழுது பள்ளிக்கூட சுவர் தன்னுடைய வரலாறை சொல்லுவது, அப்படி 2-3 சாய்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதி கொடுப்பார்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இன்று காகம் தன்னுடைய வரலாறை குறித்து பேசுவதாக ஒரு சிந்தனை வந்தது. அது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது காகம் பேச ஆரம்பிக்கிறது. 1, அந்த வீட்டின் மொட்டை மாடியிலே கா கா என்று இல்லத்தரசி கத்துகிறாள், கூவிக்கொண்டே இருக்கிறாள். ரொம்ப நேரம் நாங்கள் காக கூட்டமாகிய நாங்கள் வரவில்லை. உடனே அந்த வீட்டினுடைய ஆடவரும் வந்து சத்தம் விடுகிறார், கா கா என்று. குழந்தைகளும் கொஞ்ச நேரம் கழித்து வருகிறது. அப்பொழுதுதான் நாங்கள் யோசித்தோம், ஓ, இன்று அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, சித்திரை அமாவாசை, இந்த நேரங்களிலே தான் உணவை படைத்து நம்மை அழைக்கிறார்கள். சரி, நாம் இன்னும் போகாமல் இருந்தால் அந்த குழந்தைகள் வாடிவிடுமே என்று நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வந்து ஒரு வடையை எடுப்பதாக வந்து கொத்துவோம். உடனே எல்லோரும், ஓ, காகம் நம்முடைய முன்னோர்கள், அதாவது இந்த படைகளும் கூட எங்களுக்கு என்று இல்லை, முன்னோர்கள் வந்து உணவை எடுப்பதாக ஒரு நம்பிக்கைக்காக வைக்கிறது. இது 1. இப்பொழுது இந்த அவசர உலகத்திலே என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், காலையிலே அவர் மரித்து போகிறார், மாலையிலே அடக்கம் போன்றவை எல்லாம் செய்து விடுகிறார்கள். இரவிலேயே 1ஆம் நாள் 3ஆம் நாள் எல்லா சடங்குகளையும் முடித்துவிட்டு வெளியூருக்கு செல்கிறோம் என்று சொல்லி இரவு 8 மணிக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறார்கள். கற்பூரத்தை பற்ற வைத்து விட்டு மேலே கொண்டு போய் ஓட்டு மேலேயோ அல்லது மேலேயோ ஒரு தட்டிலே காக்காய்க்கென்று உணவை வைத்து விடுகிறார்கள் இரவு 8 மணிக்கு. ஆனால் அப்பொழுது நாங்கள் கூட்டுக்குள் இருப்போம். நாங்கள் எப்படி வந்து சாப்பிட முடியும்? அதிகாலை வேளையிலே எழுந்து பார்த்தால் அந்த சாப்பாடு மிகவும் ஆறி போயிருக்கும். சரி, அடுத்த விடயம், எங்களை பார்த்து காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று இம்மு போட்டு சொல்லுகிறார்கள். யாராவது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து கொஞ்சம் கருப்பாக இருந்தால் யாராவது வந்து பார்த்து விட்டு, பரவாயில்லை, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அந்த இடத்திலும் கூட எங்களை ஒரு உயர்வாக சொல்லவில்லை. சரி, அதுதான் போகட்டும். குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு கதை சொல்லுகிறீர்கள். அதாவது ஒரு ஜாடியே, ஒரு தொட்டியிலே தண்ணீர் இருக்கிறது அல்லது பானையிலே, காகம் பக்கத்திலே வருகிறது, தண்ணீர் எட்டவில்லை. உடனே கல்லை எடுத்து சின்ன சின்ன கற்களை அதில் போட்டு அதை நிரப்பி மேலே தண்ணீர் குடிக்கிறது. இந்த இடத்திலும் கூட நீங்கள் எங்களை காக்கை தந்திரத்தால் தண்ணீர் குடிக்கிறது என்று சொல்கிறீர்களே தவிர, எங்களை நீங்கள் அறிவால் நாங்கள் குடிக்கிறோம் என்று சொல்லவில்லை. பாட்டி வடை சுட்டுகிறாள், நாங்கள் வடையை எடுத்து கொண்டு போய் மரத்திலே வைத்திருக்கிறோம். நரி வந்து பாட்டு பாடு என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் பாடி வடை கீழே விழுந்து விடுகிறது, நரி எடுத்து கொண்டு போய் விடுகிறது, காகம் ஏமாந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் உங்களை விட நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். கிளி கூண்டிலே இருக்கிறது, சேவல் கூண்டிலே இருக்கிறது, நாங்கள் எங்காவது கூண்டிலே இருக்கிறோமா? இல்லை. நீங்கள் மிருக காட்சி சாலைக்கு போனாலும் பறவை போன்றவை எல்லாம் கூண்டுக்குள் இருக்கும். நாங்கள் மட்டும்தான் சுதந்திரமாக மரத்தின் மேலே இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருப்போம். சரி, அதுதான் போகட்டும். உங்களுக்கும் நாங்கள் ஒரு விதத்திலே உதவி செய்கிறோம். ஒரு குற்றவாளி அல்லது ஒரு கொலை தண்டனைக்கு உரியவர் கோர்ட்டிலே வழக்கு வருகிறது. அந்த வழக்கை வாதாடக்கூடிய வழக்கறிஞர் எங்களுடைய நிறத்தை கொண்ட உடைதானே அணிந்திருக்கிறார். அவர் வாதாடித்தானே உங்களுடைய குற்றங்களிலே இருந்து உங்களை நீக்குகிறார். இது ஒரு விடயம். அப்புறம்
உங்களிடத்திலும் கலர்டு என்கின்ற வார்த்தை இருக்கிறது, கருப்பர் வெள்ளை என்கின்ற பிரிவு இருக்கிறது. எங்களை பார்த்து நீங்கள் கருப்பாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் எங்களிடத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு நல்ல குணம் இருக்கிறது. இதுவரை குயில் என்கின்ற ஒரு இனம் இருக்கிறது. என்றாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? குயில் முட்டையிடும், ஆனால் குஞ்சு பொரிக்க தெரியாது. அந்த முட்டையை கொண்டாந்து எங்கள் கூட்டிலே தான் வைக்கும். நாங்கள் தான் அதனை பொரித்து, எங்களுக்கும் தெரியாமல் தான் அது வைக்கிறது. நாங்களும் எங்களுடைய முட்டை என்று நினைத்து வைத்து விட்டு நல்லபடியாக பொரித்து பெரிதான பிறகு எங்களுடைய குழந்தைகள் கா என்று கத்தும். அது வேறு விதமாக கத்தும். அப்பொழுதுதான் நான் விரட்டி விடுவோம். இருப்பினும் ஒரு பறவை இனத்தையே நாங்கள் வளர்த்தி கொண்டு வருகிறோம். இது எங்களுடைய இயல்பு. சரி, இப்பொழுது நான் முடிவுக்கு வந்து விடுகிறேன். உங்களிலே தேசிய கவி மகாகவி பாரதி என்கின்ற ஒருவர் இருந்தார். அவர் எங்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது, எத்தி திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேணுமடி பாப்பா என்று சொன்னார். நல்ல வேளை எங்களை எத்தி திருடும் என்று சொன்னாலும் இறக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். எத்தி திருடுதல் என்பது நாங்கள் திருட்டுத்தனம் செய்வதில்லை. எங்களுடைய உணவை எடுத்துக்கொள்வதற்கு அதுதான் எங்களுக்கு உரிய வழி. அந்த வழியிலே தான் நாங்கள் உணவை எடுத்து நாங்கள் சந்ததியை வளர்த்து கொண்டு வருகிறோம். தினம் காலையிலே நாங்கள் காக்கா என்று கூவுகின்ற சத்தத்தை கேட்டுத்தான் நீங்கள் முழிக்கிறீர்கள். உலகம் பூராவும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. இந்தியாவில் பரவலாக நாங்கள் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு, தென் மாநிலங்களிலே எங்களுடைய கூட்டம் அதிகம். சரி, இப்பொழுது திருக்குறளுக்கு வந்து விடுகிறேன். எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவர் மனித குலத்திற்கு அருமையான குறள்களை அமைத்தாரோ, எங்களுடைய சமுதாயத்தை பற்றியும் அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எங்களை பாடமாக வைத்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய விடயம். 49வது அதிகாரத்தில் முதல் குறளிலே எங்களை குறித்து பேசுகிறார். 53வது அதிகாரம் சுற்றம் தளால். அதில் 7வது குறளிலே என்ன சொல்லுகிறார் என்றால், காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்னநீரார்க்கே உள என்கிறார். காக்கை எப்படி தன்னுடைய கூட்டத்தை உணவு கிடைத்தால் கூவி அழைத்து உண்கிறதோ, அதுபோல செல்வம் உடையவர்கள் நீங்களும் அதனை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்பதுதான் சிறந்தது. இதற்கு நீங்கள் காக்கையை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் முன் உதாரணமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 33வது அதிகாரம் கொல்லாமையில் 2வது குறள் வருகிறதே, அதற்கு கூட நாங்கள் தான் முன்னோடி. எனவே இனிமேலாவது காகத்தை குறித்து நீங்கள் எங்களுடைய கூட்டத்தை குறித்து இழிவாக எண்ணாமல் எங்களுக்கும் சம அந்தஸ்து கொடுத்து நல்லபடியாக பராமரித்து உங்களோடு சேர்த்து எங்களை போஷிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதோடு என்னுடைய கதையை நிறைவு செய்து விடுகிறேன். இந்த கூற்று சுபவீரபாண்டியன் அவர்கள் அண்மையில் ஒரு இலக்கிய கூட்டத்தில் ஒரு கவிதை, ஒரு நூல், ஒரு திரைப்படம் என்கின்ற ஒரு தொகுப்பில் இதை குறித்து பேசினார். அதிலே சில மாற்றங்களை செய்து நான் இங்கே உங்களிடத்திலே குறிப்பிட்டு இருக்கிறேன். இது போன்ற செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தருமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.